ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சேமியா உப்புமா தான் பார்க்க போகிறோம். நல்ல உதிரி உதிரியாக, நல்ல டேஸ்ட்டாக, நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பெரியவங்களும் சரி, குழந்தைங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதையும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுந்து, இது கலர் மாற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலர் மாறி இருக்கு. இந்த டைமில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்குனா போதும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். நமக்கு பிடிச்ச காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். அதில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகளாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கேரட், பீன்ஸ், 2 பச்சை மிளகா, பட்டாணி, பச்சை பட்டாணி கிடைச்சா நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் இந்த பட்டாணி நைட்டு ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கும்போது இந்த காய்கறிகள் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ காய்கறிகள்லாம் நல்லா வெந்துடும். நம்ம சுகர் சேர்க்கறதுனால இனிக்காது. அதே நேரத்தில் காய்கறிகள் நிறம் மாறாமையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மூடி போட்டுட்டு இடைக்கிட நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 1.25 கப் தண்ணி சரியாக இருக்கும். நான் அணில் சேமியா தான் எடுத்திருக்கேன். நான் 1.25 கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கொதித்ததையும் நம்ம சேமியாவை இது கூட சேர்த்துக்கலாம். நான் வறுத்த சேமியா சேர்த்துக்கிறேன். வறுக்காமல் சேமியாவாக இருந்தால் நீங்கள் 1 நிமிஷம் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம்.
இப்போ நல்லா இது கூட வறுத்த கடலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான ஹெல்த்தியான சேமியா உப்புமா வந்து ரெடி. பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல உதிரி உதிரியாகவும் இருக்கும். நம்ம பட்டாணி, பீன்ஸ், கேரட் இந்த காய்கறிகளும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.